அண்மை செய்தி. சைவ வைணவம் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசியது சர்ச்சையான நிலையில் அது தொடர்பான முழு வீடியோ தேவை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள் வழங்கலாம். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடித்ததாக சென்னை நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை கொடுத்தது. இந்த வழக்கின் நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணை கொண்டபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தி முகாந்திரம் இல்லை என முடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அது குறித்த விவரங்களை சமர்ப்பித்தார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதி புகார்களில் முகாந்திரம் இல்லை என்று எந்த அடிப்படையில் காவல்துறை முடிவுக்கு வந்தது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் 1972ஆம் ஆண்டு அப்போதைய சமூக சீர்திருத்தவாதி தெரிவித்த கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்ததாகவும் வீடியோவை முழுமையாக பார்த்தால் அந்த விவரங்கள் தெரிய வரும் என விளக்கம் அளித்தார். இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய முழு பேச்சு குறித்த வீடியோவையும் 1972ஆம் ஆண்டு அப்போதைய சமூக சீர்திருத்தவாதி பேசிய பேச்சுக்களின் விவரங்களையும் தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.